என் கையில் போடுங்க. தொப்பி போடுங்க, அதான் அழகு. இவன் தான் தேசு. எரிமலை குண்டு தான் இவன் சொந்த ஊர். வா வா. இது இவன் அப்பன். பட்டச்சாராயம் காய்ச்சறதுல கிங்கு. தேசுக்கு தொழில்னா தஞ்சாவூர்ல இருக்க இவன் தோஸ்த அட்டாக் பாண்டிக்கிட்ட இருந்து போலி நகையை வாங்கி போலீஸ் செட்டுக்கிட்ட அடமான வச்சு பிழைக்கிறது. ஆனா இவன் கிரகம் எப்படினாலும் போலீஸ்ட்ட மாட்டிப்பான். எப்படியா கண்டுபிடிச்ச? சார், ஒரு மாசமா தின்சா வல்வி கொண்டு வந்து அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போவான் சார். சந்தேகம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சார், சொம்பு வல்வி மேல தங்க முலாம் பூசி திக்கா ஏமாத்திருக்கா சார். வேஸ்ட் அடி. செய்யற தப்ப ஒழுங்கா செய்யறவன் தான் திருடன். அந்த தகுதி உனக்கு இல்ல. செய்யற தப்ப ஒழுங்கா செய்யறவன் தான் திருடன். அந்த தகுதி உனக்கு இல்ல. அந்த தகுதி உனக்கு இல்ல. தகுதி உனக்கு இல்ல. ஹாய். தகுதியே இல்லைன்னாலும் இவனுக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கு. பூட்டுக்கே தெரியாம பூட்டை திறக்கிறதுல கில்லாடிங்க. சார் இங்க பாருங்க. சப்பு நிறைய அவன. உன்னோட ஒரே தொல்லையா போச்சு சார். இப்போ பேச அடிச்சிங்க. நானே என்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சது போதும். வழக்க கழட்டி எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 2 நிமிஷம் இருக்கணே. அப்புறம் என்ன உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? இறங்கி ஓட வேண்டிய ஈர மஞ்சட்டி. ஈர மஞ்சட்டியா? ஒன்னு தொழில நீ மாத்து, இல்லாட்டி நான் மாத்திக்கிறேன். சார், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காப்பாத்தி விடுங்க சார். ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு வாய் ஒடிச்சு போச்சு சார். ஒரு திருடனோட கஷ்டம் ஒரு திருடன் தான் சார். சார், தெரியாம வந்துருச்சு. எனக்கு யார் சார் இருக்கா? நீங்க என் அப்பா மாதிரி, இவர் என் சித்தப்பா மாதிரி. அகராதி பறந்த போல எங்க கிட்டே வா, பிச்சை எரிஞ்சு விடுவேன். ஏட்டா உள்ள தள்ளி விடுங்க. ஜெயசே வாப்பா. அப்பாவா முல கொண்டா. அண்ணே என்னங்கண்ணே? உட்காரியா. வணக்கம் காரியா. கோர்ட்டு கேஸுன்னு போனேன்னா அவனுக்கு தண்டனை மட்டும் தான் கிடைக்கும். உனக்கு 10 பைசா கிடைக்காது. ஐயோ, அவனை பேசி கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன். அப்புறம் பைசல் பண்ணிக்கிறோம். சரிங்க. இவனை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சேட்டு மாதிரியே தெரியலையே. எது செஞ்சாலும் சரிதாங்கயா. கண்டிப்பா செய்யறேன். செய்யுங்கயா. போயிட்டு வாயா. நன்றியா. போறத பாரு, சிப்பா போட்ட ஆன மாதிரியே. ஐயோ ஏட்டு சார், அந்த தேசு போயில வெளியடியா. நீ எப்படா அக்கா வந்த? குப்பரால் எப்போ போனாரோ அப்பயே வந்துட்டேன் சார். ஆமா, அஜிடேஷன் விளைவில் வெயிட்டாக போட்டிருப்பேன். அப்புறம் அடே நீங்கள் வேறங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக இருந்தது. புது காஸ்டிங்லாம் வாங்கியிருக்க பாருங்க. வரவு செலவு ஈக்குவல் இந்த எண்டு. பெரிய பிஸ்னஸ் மேன் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். வரவு செலவு பற்றிலாம் பேசுகிறேன். அதை விடுங்க சார். அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். அதில் பக்காவை செட்டில் பண்ணிடுறேன். போங்க சார், போங்க. தேங்க்யூ. என் கண்ணுக்கு நீ கோழி மாதிரி தெரியுற. ஏய், யார் இடத்துல நின்று யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். கோல்டு எல்லாம் எங்க வச்சிருக்க? எந்த கோல்டு? 1 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வா, புரியும். அண்ணா பார்க்ல இருக்கிற சிலைடா, கரகாட்ட சிலை. டேய் பஜாரு, போஸ் கொடு. அந்த சிலையை அப்படியே தூக்கிட்டு இங்க வந்துரு. அதுக்கு பதிலாக என் தலைவர் சிலைய அங்க வைக்கணும். புரிஞ்சுதா? என்னடா
டேய் பார்த்து போ. சரியா 56 இப்போ ஞாபகம் வந்துருச்சா? மிஸ்ரா கிட்ட நீ காமிச்ச கோல்டு. நானும் நகை கடை வச்சிருக்கேன். பிஸ்கெட் எங்கிட்டயும் இருக்கு. அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற ஜோக்கரை கொஞ்சம் உத்து பார்த்துருந்தேன்னா அதில் உனக்கு மிஸ்ரா மூஞ்சி தெரிஞ்சிருக்கும். ஓ அதுவா? அது என் நண்பரோடது. நல்ல பார்ட்டி சிக்கிருச்சு. நானே கோல்டை விற்றுக்கிறேன்னு கிளம்பிட்டேன். இப்போ அவன் எப்படி இருக்கான் எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் பாஸ். சார் உடம்புக்கு டென்ஷன் அறவே ஆகாது. என்னைக்கு கோல்டு காணாம போச்சோ அன்னைக்கே பிபி சுகர் அது இது மண்ணாங்கட்டின்னு எல்லாமே வந்து போச்சு. உண்மையை சொல்லிடுங்க பாஸ். திருநோங்கிட்டே விற்றுருக்கியே, செம்ம ஆலியா நீ. என்னடா லந்தா அடிக்கிறீங்க? இந்த பார் ராயப்பன், இன்னும் 2 நாளைக்குள்ள நீயா வந்து என்கிட்ட பொருளை கொடுத்துரு. இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்க முடியுமோ அப்படி வாங்குவேன். ஃபீலிங்ஸு ரவி. நிற்கிறாங்க இப்போ தீவட்டி தெரியாங்க. நானே நல்லா இருக்கியா? யாருண்ணே அவங்க வந்துட்டு போனது? அதை விடு. நான் ரெண்டக்கு காருக்குள்ள சரக்குலாம் சேஃப்டி வச்சிருக்கீல்ல? கார் யார் கை போட்டுருக்கு? ரெண்டக்குனா சும்மாவா? ஒவ்வொரு சரக்கையும் கார் பார்ட்ஸ்குள்ள பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். மதனு போய் டோப்பு வீட்டை சரியா சரக்கை கொண்டு போனா போதும். போலீஸ்ல மாட்டினாலும் டிரைவர் மதன் தான் மாட்டுவேன். நம்ம எப்பவும் சேஃபு. நாளைக்கு ரேஸ்ல காரு சீரி பாயும் இல்ல? நாளைக்கு உன் டிரைவர் மதனை பாரு, சும்மா பரப்பேன் பாரு. இவன் பேரு மதனு. இவனு எரிமலை கொண்டுக்கார பையதான். பெரிய கார் ரேசர் ஆகணும்னு ஆசை. ராயப்பன் வீட்டில் டிரைவரா வேலை பார்க்குறான். ராயப்பன் எந்த வேலை சொன்னாலும் யோசிக்காம செய்கிற வெகுளியான ஆள். திவ்யா, நேற்று கம்ப்யூட்டர் கிளாஸ் போல? யாரு சொன்னா? கலா தான் சொல்லுச்சு. நேத்து கலா வீட்டுக்கு ரஜினி வந்தாராம். நம்புவீங்களா? ஏன்பா என் மேல சந்தேகப்படுறீங்க? இப்ப அதெல்லாம் பிரச்சனை. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. இதான் மாப்பிள்ளை போட்டோ பாரு. இந்தாங்க காபி. சொல்லு. இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவசரம் தான். நாங்க ஸ்லோவா இருக்கோம்னு நீ அவசரப்பட்டேனா? இந்த செத்த உக்காரு, மாப்பிள்ளை போட்டா பாரு. டேய், ஒண்ணு மாதிரிதான் மௌனராகம் படத்துல சீரியஸ்னஸ் தெரியாம கார்த்திக் ரேவதி கிட்ட சிரிச்சுட்டே இருப்பாப்ல. கடைசியில கொன்னு போடுவாங்க. அந்த மாதிரிதான் என் அப்பா உன்னை சுட போறாருன்னு நினைக்கிறேன். ஏய், இப்ப எதுக்கு வில்லன் ஞாபகப்படுத்துற? ஏய் திவ்யா, உன்னை இருப்பா இருப்பா இருப்பா. ஏய் இருப்பா இருப்பா இருப்பா. இன்னும் 6 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிரும். சீக்கிரமா எங்கேயாவது கூட்டிட்டு ஓடிடு. இல்ல தேவதாஸ் மாதிரி நாயோட சுத்திட்டே தெரிய போறேன். நாங்க ஏன் சுத்திக்கிட்டு தெரிய போறோம்? வேணா 2 நாள் அழுவேன். 3ஆவது நாள் எப்படி இருந்தாலும் பசிக்கும். சட்டி சோள திண்டு போட்டு நான் வாட்ட காரோட்ட போயிருவேன். டேய், இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல கேடத்தனமா சிரிக்கிற? சரிப்பா, கோவப்படாத. இதுக்கு முன்னாடி 4 மாப்பிள்ளை வேணான்னு சொன்னல, அந்த மாதிரி இதையும் வேணான்னு சொல்லிரு.
ரொம்ப அறிவழித்தனமா பேசுறோம் நினைப்பா. இந்த பப்பெல்லாம் இங்க வேவாது மவனே. இங்க வாரு பார்ட்னர், கார் ஓட்டுறது தவிர வேற எது எனக்கு தெரியாது. வேற வேலைக்கு ட்ரை பண்ணு, எதிர் நீச்சல் போடு. கம்மாலே நீச்சல் அடிக்க தெரியாது, இதுல எதிர் நீச்சல் வரையா? இந்த லெவல் அவங்க கூட ஓடி வந்தேன்னு வையே, ஒரு வேளை கஞ்சி கூட ஒழுங்கா கிடைக்காது. என்னடா லவ் பண்ணா பையன் தான் பொண்ணை தூக்கிட்டு போகணும். நீ பேசுறத பார்த்தா நான் தான் உன்னை வீடு வந்து தூக்கணும் போல. இதெல்லாம் வெட்டி பேச்சு. இப்போ என்ன தண்டை பண்ண சொல்ற? நாளைக்கு சொல்றேன். நாசமா போ. திவ்யா போடா. நில்றி. இருப்பா, நான் தான் சொல்றேன்ல. ஐயா. டேய், உஷாரா இருக்கீங்களா? உஷார் தான் இருக்கோம். ஜாக்கிரதை. உன்னை நினைச்சேன், அட என்ன நினைச்சேன், அடைஞ்சுக்குள்ள 2 பேரும் யார நினைச்சேன். அண்ணே தீப்பிடி கொடு. ஏய், உனக்கு வீடு வாசலாம் இல்லையா? எந்த ஊரப்பா? ஊரில் 144 போட்டிருக்காங்க, உனக்கு தெரியாதா? ஊருக்காரங்களுக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை. எந்திரிச்சு போயா. கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இருக்கு. ஏய், எந்திரிச்சு போயா, இங்கே உட்காராத. பெருசு தூக்கம் ஓவராக வருது பெருசு. இப்படி சேர்ந்து போகிறேன். அண்ணன் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே வந்த வேலையை முடிக்கணும் தேசே. பாலா போன சுகர் வந்ததும் போதும், முத்திரம் போனதும் போதும். இந்த நேரத்தில் இந்த வண்டி எங்கே ஓட்டிகிட்டு போகிறாங்க? உங்கள் ஊரில் பாதி பேர் தூக்கம் வராமல் விளையாடித்திருவாங்க எவ்வளோ இருக்குது. அந்த விவரம் ஒன்று பத்தாது, நீ வேலையை பாரு. அண்ணே கிளம்புறேன். குட் மார்னிங். என்ன எங்கிட்டா போனாங்க இவங்க? கிரேனை வச்சு சென்டர் எடுத்துடுறாங்க.